ஏமன் அப்படிங்கிற முழு நாட்டையும் இப்போ சவுதி அரசு கைப்பற்றிருச்சு அப்படிங்கிற தகவல். என்ன பிரசாத், அங்கே தானே ஹவுதிகள்லாம் இருக்காங்க, அவங்களையும் தாண்டி ஏமன் முழுவதையும் சவுதி அரசு கைப்பற்றிருச்சா அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அந்த கேள்விக்கான விட தான் இந்த வீடியோ. ஈரான் அப்படிங்கிற நாட்டை இஸ்ரேல் எப்போது வேண்டுமானாலும் தாக்கலாம். அதற்கு காரணம் ஒன்றும் பெருசாக தேவையில்லை, ஆனால் ஒரு பேர் தேவை. அந்த பேர் தான் அயர்ன் ஸ்ட்ரைக். இனிமே வரக்கூடிய காலங்களில் நம்ம அதிகமாக உச்சரிக்க வேண்டிய ஒரு பேராக அது மாறிடும். சரி, அது 12 நாள் போராக இருக்க போகுதா, என்ன பிளான் அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டு. ஈரானில் இப்போ நிலைமை சரியில்லை. தொடர்ச்சியாக மக்கள் வெகுண்டெழுந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அந்த காட்சி இன்று இரவு வரை ஈரான் தாங்குமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. டீட்டெயில் ரிப்போர்ட்டாக பேசலாம் உறவுகளே, வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிடலாம். இஸ்காண்டர் ரஷ்யாவினுடைய ஒரு கவச வாகனம். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு. ரஷ்யா ஈரானுக்காக கொடுத்து அனுப்பிய வண்டர்ஃபுல்லான வெப்பன். சீறி பாயக்கூடிய இந்த ராக்கெட்டை ரஷ்யா ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க. சரி, இந்த இஸ்காண்டர் அப்படிங்கிற பாலிஸ்டிக் மிசைலை ரஷ்யா ஈரானுக்கு அனுப்பிச்சிருச்சு. பட் ரஷ்யா சொல்லக்கூடிய விஷயம், உனக்கு நான் பண உதவி கொடுக்க முடியாது, ஆட்களை அனுப்ப முடியாது, அதே நேரத்தில் உனக்கு ஆயுத உதவி வேணால் செய்கிறேன். ஏன்னா உனக்கும் எனக்கும் இடையில் 2030ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த ஆயுத பரிமாற்றம் தொடரும் அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருப்போம்ல, அதன் அடிப்படையில் நான் கொடுக்குறேன்னு ஈரானுக்கு இப்போ உதவி செஞ்சுருக்காங்க ரஷ்யா. இப்படிப்பட்ட நேரத்தில் ஈரானில் இந்த பொருளாதார நெருக்கடிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் போயிடுச்சு. மக்கள் போராட்டங்களில் ஈடுபடுறாங்க. பெண்கள் சுதந்திரத்துக்காக போராடுறாங்க, தண்ணீருக்காக போராடுறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஈரானுடைய அதிபர் பெஜஸ்கியான் அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு, பாருங்களேன். ஓகே, அவர் இப்படி தான் பேசுவார். நான் இதை டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இனி அமெரிக்காவால் எங்களிடம் அமைதி பற்றி பேச முடியாது, ஈரான் அதிபர் பெஜஸ்கியான் சொல்கிறார். ஏன்? தொடர்ச்சியாக இஸ்ரேல் இந்த பக்கம் மேற்கு கரை பகுதியிலையும் அட்டாக் நடக்குது, கான் யூனிஸ்லேயும் அட்டாக் நடக்குது, லெபனான்லேயும் அட்டாக் நடக்குது. சிரியா மட்டும் விட்டு வச்சுருக்காங்க, அவருங்க சொல்கிறபடி அவர் கேட்குறதுனால அல்சாரா. இப்படிப்பட்ட நிலையில் எங்கள் வீட்டு பிள்ளைகளை காசாவில் கொன்றுவிட்டு எங்களிடம் மனிதாபிமானம் பற்றி நீங்கள் வகுப்படுப்புகிறீர்கள்ல, அதை முதல்ல நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு கிளாஸ் இருக்காத நீ அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இவர் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மிக முக்கியமான சில விஷயங்களும் அரங்கேறிச்சு. அவர் பேசக்கூடிய வார்த்தையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் ஒன்று சொல்கிறேன், அது ஹிஜாப் பற்றியது. என்னுடைய உடலில் அதிகமான அளவில் ஆடைகள் இருக்குது அப்படிங்கிறது தொடர்பான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாரு. நான் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களோடு அதை பொருத்தி பார்த்து உங்களுக்கு சில டீட்டெயிலை சொல்கிறேன். இப்போது ஈரானுடைய முக்கியமான தெருக்களில் போராட்டங்கள் நடக்குது. இது ஈரானுடைய பஜார் பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நடக்கக்கூடிய போராட்டம் ஒட்டுமொத்த ஈரானையும் ஸ்தம்பிக்க வச்சிருக்கு. மக்கள் இவ்வளவு தூரம் களமிறங்கி போராட்டம் பண்ணுவாங்களா? இனாமாகலாம் காசுலாம் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு இந்த அரசு. ஒரு மாதத்துக்கு $7 உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. ஆனாலும் மக்களுடைய செவிகளில் அந்த வார்த்தை கேட்கவே இல்லை. மாறாக இப்போது பெஜஸ்கியான் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, ஈரான் மக்கள் தண்ணீருக்காக போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, உணவுக்காக போராட்டங்களில் ஈடுபடுறாங்க, அதே நேரத்தில் நாம் நம்ம நாட்டினுடைய சுதந்திரத்தை அடமான வைத்து விடக்கூடாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் அவர் பதிவு செய்கிறார்.
வெப்பம் அதிகமாக இருக்கிறதுனால ஏசி பயன்பாட்டை தவிர்ப்பதற்கு என் ஆடைகளை கூட நான் குறைப்பேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். இது நீங்கள் ஒரு வகையில் இன்னொரு வகையில் இதை பொருத்தி பார்த்தீங்கன்னா, ஹிஜாப் அப்படிங்கிற பிரச்சனை வந்து ஈரானில் தலை தூக்கி இருக்கு. பெண்கள் அரசுக்கு எதிராக கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. 1979க்கு முன்னாடி இருந்த அந்த சுதந்திரத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு நிறையா பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. ரைட்டா? அப்படிப்பட்ட நேரத்தில் இவர் சொல்லக்கூடிய டயலாக்கு ரொம்ப விசித்திரமானது. இவர் ஒரு ஐரோப்பிய ஆதரவாளர் அப்படின்னு இவர் போஸ்டிங் போட்டப்போ சொன்னாங்க. இவரை கேண்டிடேட்டாக நிற்கிறப்பையும் இவருக்கு எதிர்ப்பு கிளம்புச்சு. இப்படிப்பட்ட நேரத்தில் இவர் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருன்னா அரசுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டாக அது பார்க்கலாம், இல்லை மதவாதத்துக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட்டாக கூட ஈரானியர்கள் பார்க்கலாம். இருந்தாலும் அவர் தன்னை பற்றி மட்டும்தான் சொல்கிறாரு அப்படின்னு இப்போது சில பேர் பிரகடனப்படுத்துகிறாங்க. ஸோ நீங்கள் ஏசி பயன்பாட்டை தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஆடைகளுடைய எண்ணிக்கையை கம்மி பண்ணணும் அப்படின்னு அவர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. நீங்கள் இதை எதோட ஒப்பிட்டு பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் அயன் ஸ்டோக் அப்படிங்கிற பேரில் இஸ்ரேல் ஈரானை விரைவில் தாக்கும் அப்படிங்கிற தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. இதை யார் சொல்கிறா அப்படின்னா மொசாட்டினுடைய முன்னாள் உளவாளி ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்கார். இது நடக்கிறதுக்கு இன்னும் ஒரு வார காலம் ஆகலாம். சரிங்களா? அப்போ நீங்கள் இதை பொருத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஈரான் அடுத்ததாக இப்போ எப்படி இஸ்ரேல் மேற்கு கரை பகுதியிலையும் லெபனான்லேயும் அட்டாக் நடத்துகிறாங்களோ அதே மாதிரி இஸ்ரேலை ஸ்தம்பிக்க செய்கிறதுக்கு ஈரான் இப்போ சிரியா மீது போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்கிறாங்க. அதுவும் அல்சாராவை முடிச்சு விடுறதுக்கான வேலையை ஈரான் செய்வாங்க அப்படின்னு இஸ்ரேல் சைடில் இருந்து பத்திரிகைகள் இப்போ செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. ஹெப்ரான் சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகையில் இந்த செய்தி வெளியாகிருக்கு. இது ரிலேட்டடாக மொசாட் உளவாளி ஒரு தகவல் பதிவு செஞ்சுதான் அந்த ஹெப்ரான் நியூஸ் வந்து செய்தியை பதிவிட்டிருக்காங்க. சரி, இதுக்கு பேரலாக அப்படியே ஏமன் அப்படிங்கிற நாட்டில் இப்போ தான் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸினுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்காக அங்கே இருக்கக்கூடிய எஸ்டிசி அப்படிங்கிற குழுவினருக்கு ஆயுத சப்ளை நடக்கிறத தடுத்து நிறுத்தக்கூடிய வேலையை அவங்க செஞ்சாங்க. இதனால் யுஏஇ ஏமனில் இருந்து தெற்கு ஏமனில் இருந்து வெளியேற வேண்டிய ஒரு நிலை வந்தது. தெற்கு ஏமனில் இருந்து யுஏஇ வெளியேறினாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய எஸ்டிசி குழு சவுதி அரேபிய வாகனங்களை தீயிட்டு கொளுத்துனாங்க. இந்த காட்சிகள் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் அல்லாமல் இப்போது சவுதி அரேபிய அரசு ஏமனில் முழுமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது அமெரிக்காவுக்கு கிடைத்த வெற்றியா அப்படின்னு பார்த்தா ஈரானுக்கு ஒரு வகையில் இது தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு. சோகாட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவு, அந்த தீவு வந்து ஏமனில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீவு. நீங்கள் வரலாறு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், இல்லை இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் ஏமனில் இருக்கக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும், உங்களுக்கு இந்த தீவை பற்றிய விளக்கங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சவுதி முழுமையாக இந்த சோகாட்ரா அப்படிங்கிற தீவை கைப்பற்றிடுச்சு. அதே நேரத்தில் விமான தளங்கள் முழுமையாக அவங்க கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிற தகவல். அப்படின்னா என்ன? சவுதியினுடைய போர் விமானங்கள் கூட அங்கே தரையிறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா? ஈரானில் அரசுக்கு எதிராக இப்போது பெண்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அப்படி போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய பெண்கள் தங்களுடைய ஹிஜாபை கலட்டணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ணப்பாடு. அப்படி தெருவில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இந்த மாதிரியான பெண்கள் இப்போ காணாமல் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய தகவல். ரகல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, இவங்க தான் அவங்க. இந்த பெண்மணி தொடர்ச்சியாக 10 நாட்கள் ஈரானிய தெருக்களில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. எங்களுக்கு தண்ணி எங்க, குடிநீர் எங்க, எங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் பறிச்சிட்டீங்க அயத்துல்லா ஹமீனி அவர்களே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கொடியை எரிக்கிறது, அரசியல் கட்சி தலைவர்களுடைய உருவ பொம்மையை எரிக்கிறது, இப்படிப்பட்ட வேலைகளில் இவங்களும் பங்கெடுத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு தேதிக்கு இவங்க காணாம். அவங்க பெற்றோர் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி ஏகப்பட்ட பெண்கள் ஈரானில் காணாமல் போயிருக்காங்க. ஈரானுடைய நீதிபதி, உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருக்கார். அரசு மக்களை கவனிக்கணுங்கிறது சரிதான். அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ச்சி எழுந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்கன்னா அவங்க அடக்குமுறைக்கு ஆளாவாங்க. அதை செய்கிறது அரசினுடைய கடமை அப்படின்னு ஈரான் அரசுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்கு. இதையும் நீங்கள் இந்த இடத்துல பொருத்தி பார்க்கணும். இப்படிப்பட்ட நேரத்தில் ஈரானுடைய பஜார் பகுதியில்
பொருட்களை வந்து மக்கள் திருடிட்டு போகிறாங்க. மேலே இருந்து ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த அடுக்குமாடி கட்டடம் இருக்குல்ல, அந்த கட்டடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கீழே தூக்கி எறிகிறாங்க. அதான் அவனுடைய சொந்தக்காரனோ நண்பனோ உறவினரோ அதை எடுத்துகிட்டு ஓடுறாங்க தன்னுடைய வீடுகளுக்கு. மக்கள் தெருவில் இறங்கி அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்திய நாட்கள் மாறி போய் 10வது நாள் இப்படி விசித்திரமான ஒரு போராட்டத்தில் மக்கள் ஈடுபடுறாங்க. அப்போது அரசு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. பொருட்களை சூறையாடி சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய நிலை தள்ளப்பட்டிருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரானுடைய நிலை. எனக்கு தெரிஞ்ச அளவில் குறைந்தபட்சம் இல்லை, அதிகபட்சமே 24 மணி நேரம் தான். அதுக்குள்ள ஆட்சியாளர்கள் விழித்து கொண்டு ஈரான் மக்களை சமாதானப்படுத்தலை அப்படின்னா, கமினி அவர்கள் பேசலை அப்படின்னா, பெஜஸ்கியான் அவர்கள் மக்கள் முன்னாடி ஒரு பெருந்திரள் கூட்டத்தின் முன்னாடி உரை நிகழ்த்தலை அப்படின்னா ஈரான் அரசு கவிழ்ந்து விடும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. மேற்கு கரையில் இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வெஸ்ட் பேங்க்னு சொல்லுவாங்கல்ல, காசாவுக்கு பக்கத்தில், அந்த பகுதியில் பிர்ஜிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிவர்சிட்டி, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 1000 பேருக்கு மேலே அங்கே படிப்பாங்க, பாலஸ்தீன மாணவர்கள். அங்கே 800 மாணவர்களுக்கு மேலே கைது செய்யப்பட்டிருக்காங்க இஸ்ரேலால். தொடர்ச்சியாக ஈரானுக்கு குடைச்சல் கொடுக்கக்கூடிய எல்லா வேலையுமே இஸ்ரேல் சைக்கலாஜிக்கலாக இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய செய்தி. இப்படி நாட்புறமுமே ஈரானுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வேலையை இப்போது இஸ்ரேல் செய்ய தொடங்கியிருக்கு. வடக்கு ஏடன் பகுதியில், ஏமன் பகுதியில் ஹவுதிகள் இப்போது செங்கடலை பாதுகாப்பாங்களா, இல்லை சவுதி அரேபியா அரசுக்கிட்ட இருந்தோ இல்லை எஸ்டிசிங்கிற குழுவுக்கு எதிராக போராடுவாங்களா? இப்படி அவங்களுக்கு ஒரு செக்கு, ரைட்டா? அது அமெரிக்கா சைடில் இருந்து சவுதி அரேபியா சூப்பராக அந்த வேலையை செஞ்சுட்டாங்க. இன்னொரு புறம் லெபனான்லையும் இஸ்ரேல் அட்டாக் பண்ணுறாங்க, மேற்கு கரையிலையும் அட்டாக் பண்ணுறாங்க, கான் யூனிஸ்லையும் அட்டாக் பண்ணுறாங்க, காசாவிலையும் செக்கு, லெபனான்லையும் செக்கு. ஆக மொத்தத்தில் ப்ராக்சி டீம் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஈரான் இஸ்ரேல் மேலே போர் தொடுப்பதற்கான எல்லா வாய்ப்புகளையும் இப்போ அமெரிக்காவே உருவாக்கிக்கிட்டு இருக்கு. வெனிசுலா அந்த ப்ராப்ளத்தை மறைக்கிறதுக்கு, ஏன்னா வெனிசுலா அதிபர் மட்டுமில்லை, அவருடைய மனைவியையும் கடத்தியிருக்காங்க. இது சர்வதேச அளவில் பெரிய பிரச்சனைக்கு உண்டாக்கிருச்சு. நார்த் கொரியா ஒரு அணு ஆயுத சோதனை இல்லை, அணு ஆயுத தாக்குதலை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கூட உலகமே இப்போ அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கு. ரஷ்யா அமைதியாக தான் இருக்கும், ஏன்னா அவங்க அமெரிக்காவுக்கு ஆதரவு தான். இப்படிப்பட்ட நிலையில் வடகொரியா என்ன செய்ய போகுதுங்கிறத உலகம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதே நேரத்தில் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில அயன் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற பேரில் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம். ஈரான் எப்போது வேண்டுமானாலும் இஸ்ரேலை அட்டாக் செய்வதற்கும் தயாராகிட்டு இருக்கு. இதுதான் இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல். இன்னைக்கு வீடியோவை இதோட நான் க்ளோஸ் பண்ணுறேன். நாளைக்கு வேறு ஒரு பரிணாமத்தில் இந்த உலகத்தை நம்ம பார்க்க போகிறோம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையோட மற்றொரு அடையாளம் M1 மொபைல் ஷோரூம். உலகத்தரம் வாய்ந்த மொபைல்களை உள்ளூர் சந்தையில் கம்மியான ரேட்டுக்கு, அதுவும் ஆஃபரோடு கொடுக்குறாங்க. வாரண்டியோட கேரண்டியும் கன்ஃபார்ம். எல்லா டைப் ஆஃப் மொபைலும் இங்கே வாங்கலாம். ஆன்லைன்லேயும் இருக்குது, ஆஃப்லைன்லேயும் வாங்கிக்கலாம். தொடர்புக்கு 7305258665 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு.